ராமநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு பழைய சந்தைக்கடை விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம், அக்னி சட்டி, பறவை காவடி, மின்விளக்கு அலங்காரத்தில் மேளதாளம் முழங்க முக்கிய வீதி வழியாக ஆலயம் வருகை தந்த பின் சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அம்மன் ஆலய திருவிழாக்களில் பக்தர்கள் தங்களின் தீரா பக்தியை வெளிப்படுத்த எடுக்கும் 3 முக்கிய நேர்த்திக்கடன்கள்: பால்குடம் எடுத்தல், தூய்மையான செம்பு அல்லது பித்தளை சொம்பில் பசும்பால் நிரப்பி வாய்ப்பகுதியை மஞ்சள் துணியால் கட்டி வேப்பிலையால் அலங்கரித்து தலையில் சுமந்து ஆலயம் வருகை தருவார்கள். பால் என்பது தூய்மை மற்றும் சாந்தத்தின் அடையாளம். மனதை தூய்மையாக்கி அம்மனுக்கு அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாக குழந்தை பாக்கியம் பெற மற்றும் வம்ச விருத்திக்காக பால் குடம் எடுக்கப்படுகிறது. நிறைவாக அந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படும். மண்பானையில் கரிக்கட்டை, விறகு, கற்பூரமிட்டு அனல் மூட்டி அதை வெறும் கையால் ஏந்தி ஆலயம் வருவார்கள். அக்னி என்பது தூய்மையின் வடிவம். உடலிலும் மனதிலும் உள்ள 5 பூத குற்றங்களையும் பாவங்களையும் அக்னியில் சுட்டரித்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதை குறிக்கிறது. அம்மை நோய் அகலவும் தீராத நோய்கள் குணமாகவும் கொடுத்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றவும் பக்தர்கள் இதை ஏந்துகின்றனர். பறவை காவடி எடுத்தல்: பக்தரின் முதுகு, இடுப்பு, கை மற்றும் கால் பகுதிகளில் பெரிய கொக்கிகளை பூட்டி அவரை ஒரு தொங்கும் அமைப்பிலோ அல்லது வாகனத்தில் பறப்பது போல் தொங்கவிட்டு ஊர்வலமாக அழைத்து வருவார்கள். உடலின் மீதான வலியையும் மறந்து இறைவனின் பாதத்தில் தன்னை முழுமையாக சமர்ப்பிக்கும் உச்சகட்ட நேர்த்திக்கடன் இது. மிக கடுமையான நேர்த்திக்கடன் ஆகும். பெரிய நோய்கள் அல்லது உயிருக்கு போராடும் சூழலிலிருந்து மீண்டு வந்த பக்தர்கள் அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இதை நிறைவேற்றுகின்றனர். இவை அனைத்திற்குமே பக்தர்கள் அசைவம் தவிர்த்தல், பிரம்மச்சரியம், தரையில் உறங்குதல் போன்ற கடுமையான விரத முறைகளை பின்பற்றியே பங்கேற்கின்றனர். இந்த ஏற்பாட்டினை விழாக்குழுவினர் செய்திருந்தனர்.